அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 24 அக்பர் ரோட்ல வசந்த் டிவியை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க வசந்த் டிவி. எல்லாம் செட்டு கிட்ட எல்லாம் போட்டாச்சுங்க. இதுக்குள்ள அகமது பட்டேல் கூப்பிடுறாரு. போன உடனே அகமது பட்டேல் சொன்னாரு, அவர் என்ன சொன்னாருன்னா, சோனியா காந்தியினுடைய வீட்டில் நம்பர் 10 ஜன்பத்துக்குள்ளேயே அந்த செட்டை மாத்தி போட்டு அங்க லான்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. வசந்த் டிவி வசந்த் டிவி ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. ஏன் சேனல் ஆரம்பிக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவதுங்க, அவங்களுக்கு என்னன்னா, அந்த சேனல் வந்ததுன்னா, அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொரோனா வந்து அட்மிட் ஆகிறதுக்கு போனவுடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொன்னேன், எங்கே அப்போலோவில் இருக்கிறீங்க, ஏதோ கொரோனா வந்திருக்காங்க. ஆமாம்மா, என் மனைவிக்கும் வந்திருக்குங்க, நாங்கள் 2 பேரும் தான் அடுத்தடுத்து. நான் சொன்னேன், காரில் கன்னியாகுமரியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருங்க, அங்கே கொரோனா வந்தவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிட்டாங்க. அன்னைக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க அத்தனை பேரை படிச்சுட்டாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் போய் இணைஞ்சாங்களோ அதில் ஒரு 75% பேர் இறந்து போயிட்டாங்க. இவரையும் சேர்த்து நிறைய சொத்துக்கள் வந்தாலும் கூட தன்னுடைய தேர்தல் கணக்கை கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது என்னிடம் எப்படி என்று காட்டியிருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரு வருமான தடுமாற்றம் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இருந்த வரைக்கும் இவரு தான் ஃபண்டு கொடுப்பாரா? கவர்மெண்ட் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில 110 பேச்சாளருக்கு மாசம் 1000 ரூபாய் அவங்க ஆபீஸ்ல இருந்து போவோம். நேர்மையா பிசினஸ், குழந்தைகள் படிக்க வேண்டும். எப்படி காமராஜர் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டாரோ, அந்த படிக்காத வசதி இல்லாத காங்கிரஸ் குடும்பத்துல மேக்சிமம் யார் போயிட்டாலும் அவங்க பசங்களை படிக்க வச்சிருவாங்க. எவ்வளவு கட்டணும்? எங்க 1 லட்சம் 2 லட்சம் கூட கட்டுவாருங்க. தீராத ஒரே ஒரு ஆசை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தான் வர வேண்டும். எப்படி சிவாஜி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தான் வர வேண்டும் என்று விரும்பினாரோ, அது தடுக்கப்பட்டது மாபெரும் வரலாற்று குற்றம். அதே போன்றுதான் வசந்தகுமாரை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக்காதது காங்கிரஸ் கட்சி செய்த மாபெரும் வரலாற்று பிழை. ஏன் வர முடியல? அதாவதுங்க, ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இன்னைக்கு தொழில்துறையில் ரொம்ப முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து வசந்தன் கோ. அதனுடைய நிறுவனர் வசந்தகுமார், அதுதான் அவருடைய ஆர்ஜினா வந்து அமைஞ்சிருக்கு, அவருடைய நேம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால நண்பர்னு சொல்லலாமா? டெஃபினட்டாக சொல்லலாம். அவரை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கங்க சார். அதாவதுங்க, கன்னியாகுமரியில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் அவர். அவருடைய தந்தையார் ஒரு விவசாயி. கன்னியாகுமரியில் விவசாயி. அந்த தாய்க்கு வந்து இவர் 11வது குழந்தை. இவர் 11வது குழந்தை. ஆமாம், ட்வின்ஸ். அவங்க வசந்தகுமார் ட்வின்ஸா? வசந்தகுமார் ட்வின்ஸ். இவர் ஒன்று, இவர் கூட பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவர் வசந்தகுமார், அது வசந்தகுமாரி, அது பேர். இந்த பேரை யார் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, திரு குமரி ஆனந்தன் வச்சார். திரு குமரி ஆனந்தனுக்கு அப்போ 22 வயசு. குமரி ஆனந்தன் தமிழிசையனுடைய கூட பிறந்த தம்பி. முதல் பையன் தான் குமரி ஆனந்தன். அந்த குடும்பத்துல முதல் பையன் குடும்பம் இவரே. 11வது குழந்தையாக வசந்தகுமாரும், வசந்தகுமாரி 12வது குழந்தை. 12 குழந்தைகள் அவங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னாங்க, நான் அந்த கிராமத்துக்கு போயிருக்கேன். கிராமத்துக்கு மட்டும் போல, அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் வீட்டில் அவரோட வாழ்ந்து சாப்பிட்ருக்கேன். அவங்க மனைவி கையால் சாப்பிட்ருக்கேன். அவங்க தாயாரை பார்த்துருக்கிறேன். அவங்க அண்ணன் திரு குமரி ஆனந்தன் தலைவராக இருக்கும்போது தான் நான் அவர் 1996 அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். அப்போ தான் நான் போட்டி போட்டேன். குமரி ஆனந்தனை மாதிரி ஒரு ஸ்பீக்கர் தமிழ்நாட்டில் 10 ஸ்பீக்கர் தமிழ்நாட்டில் உயர்ந்த ஸ்பீக்கர்னு எடுத்தால்
அதில் கலைஞர், சம்பத், குமரி ஆனந்தன், தமிழருவி மணியன் அப்படின்னு எடுக்கிறோம்ல, அதில் திரு குமரி ஆனந்தனும் ஒருவர். ஓகே சார், எப்படி அந்த கடை ஆரம்பிச்சது அதெல்லாம் அந்த டைம்ல? அதாவதுங்க, விஜி பன்னீர்செல்வம் அவர் அங்கே ஊரில் படிச்சுட்டு இருந்தார். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாங்க, இந்த 12 குழந்தையும் அந்த குக்கிராமத்தில் இருந்த அந்த தாய் தகப்பன் படிக்க வச்சுருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயங்க. நீங்கள் குமரி ஆனந்தம் பார்த்தா டபுள் டிகிரி, வசந்தகுமார் பார்த்தா டபுள் டிகிரி, இடையில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் டபுள் டிகிரி, வழக்கறிஞர் அப்படின்னு இந்த 12 குழந்தைகளையும் படிக்க வச்சதுக்கு 1-2 குழந்தையே இப்போல்லாம் நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தை 2 குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கிறதுக்குள்ளே இந்த தாய்மார்களும் பெற்றோர்களும் அம்மாவும் படுற வேதனைகள், தாத்தா பாட்டி படுற வேதனைலாம் நம்ம பார்த்துருப்போம். 12 குழந்தைகளை வளர்த்து கல்வியில், அதாவது உயர்கல்வி கொடுத்துருக்காங்க. மிக பெருமைக்குரிய விஷயம். அப்போது இங்கே வராரு, அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. அவர் திரு வசந்தகுமார் எம்ஏ படிச்சுட்டு சென்னைக்கு வராரு. விஜி பன்னீர்தாஸ் கடையில் அவரே அதை பெருமையாக சொல்லுவார். என்கிட்ட அவருடைய கதை ஏனென்றால், நாங்கள் ஒரே அறையில் கூட டூர் போகும்போது தங்கியிருக்கோம். பல தேர்தல் நேரங்களில் போவோம். மகாராஷ்டிரா தேர்தலுக்கு நாங்கள் போய் பிரச்சாரத்துக்கு போனோம். எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம். அப்போல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது அவருடைய கதையை சொல்லுவார். அவர் இங்கே வந்தபோது என்ன பண்ணார், விஜி பன்னீர்தாஸ் கம்பெனியில், விஜி பன்னீர்தாஸ்னு ஒரு கம்பெனி, இந்த அதாவது பொருளை கொடுத்துருவாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ தினமும் பணம் கொடுத்தா வாங்கின்னு போவாங்க. அந்த மாதிரி கடையில் போய் தான் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து வேலை பார்த்து இந்த தொழிலை கற்றுக்கிறார். இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ், இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கடையில் ஒர்க் பண்ணவர். அந்த கடையை நாம் வச்சா என்னன்னு பார்க்குறார். சிறுக சிறுக சேர்த்து அந்த கடையை ஆரம்பிக்கிறார், ஒரு கடையை ஆரம்பிக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியினுடைய சேர்மனாக இருந்த திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திரு குமரி ஆனந்தன் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர். அப்போ திரு குமரி ஆனந்தன் என்ன பண்ணுறாரு, இந்தியன் வங்கியினுடைய சேர்மன் எனக்கு நெருங்கிய உறவினர். அவர் இந்தியன் வங்கி சேர்மன். அவர் குமரி ஆனந்தன் நம்பிக்கையின் பேரில் கொஞ்சம் உதவி பண்றார், வங்கி உதவி. இதெல்லாம் எந்த காலகட்டம் சார்? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால, 80களில் அந்த கொஞ்சமா ஒரு கடன், அதாவது லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை வாங்குறாரு, நேர்மையாக கட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ். அது என்ன கடை ஃபர்ஸ்ட் வச்சது? இதே தான், அந்த பொருள் விற்கிறது. இப்போ நீங்கள் வசந்தகுமார் கடை வச்சிருக்காருல, அந்த கடைக்குள்ள என்ன போனா இருக்குதோ அதே மாதிரி கடை சின்னதாக ஒன்று ஆரம்பித்தார். அது அப்படியே அவருடைய திறமை, மிகப்பெரிய திறமைங்க. அவர் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறாருல, அதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். பொருள் வாங்குறது. இப்போ நீங்கள் தான் ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அவர் பேசுவார். நான் அருகில் கூட அமர்ந்திருந்திருக்கேன். ரொம்ப டேலண்டாக பேசுவாருங்க. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. டேலண்டாக பேசி அதில் தனக்கு எப்படி லாபம் கிடைக்கும், எந்த மாதிரி லாபம் வந்தால் தனக்கு அது ஆதாயமாக இருக்கும், சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அது கொடுக்கணும், எல்லா கால்குலேட்டும் மைண்டிலே வச்சுருப்பாருங்க. இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று அவருக்கு 76வது பிறந்த நாள். இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. ரியல் டிவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னுடைய உடன்பிறவாத சகோதரன் திரு வசந்தகுமார். ஓகே, எப்படி அவர் பேசுவார் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்ல முடியுமா? அது யதார்த்தமாக பேசுவார். திரு குமரி ஆனந்தன் போல பேச்சாற்றல் உள்ளவர் கிடையாது. ஆனால் ஒரு முறை குமரி ஆனந்தன் பேசுவதற்காக வந்திருக்கிறார். டாக்டர் கலைஞர் வந்திருக்கிறார். டாக்டர் கலைஞரே மிகப்பெரிய பேச்சாளர். அப்போ அவர் மேடையில் என்ன சொன்னார், அவர் தான் கடைசி ஸ்பீக்கரு. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு காரணமே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் வரவில்லை. திரு குமரி ஆனந்தன் பேச்சை கேட்டு நீண்ட நாட்கள் ஆச்சு, அவர் பேச்சை கேட்பதற்கு வந்தேன் என்று சொல்லுகின்ற அளவில், ஒரு தமிழகத்தினுடைய உச்சபட்ச பேச்சாளர் சொல்லுகின்ற அளவுக்கு குமரி ஆனந்தன் பேச்சாளர். அந்த அளவுக்கு இவர் பேச்சாளர் கிடையாது. யதார்த்தமாக பேசுவார். எந்த மேடையில் மைக்க பிடிச்சாலும் மோட்டிவேட் பண்ணுவார். இப்போ இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறாருன்னு வச்சிங்களேன், பல நிகழ்ச்சிகளுக்கு வாங்கலாம் போயிட்டு வரலான்னு கூப்பிடுவார் என்ன.
ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போவேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கு போவேன். கன்னியாகுமரியில் அவர் வீட்டுக்கு போவேன், டி நகரில் அவர் வீடு, அதே வீட்டில் தான் இருக்கார் இன்னும். அப்போ ஒரு சின்ன இடம் வாங்கினார். ஏங்க இது இல்லை இந்த வீட்டில் தான் இருக்கணும். அவங்க தாயார் கூட அங்கே தான் மறைந்து போனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எளிமையான மனிதர். நிறைய சொத்துக்கள் வந்தாலும் கூட தன்னுடைய தேர்தல் கணக்கை கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது என்னிடம் எப்படி என்று காட்டியிருந்தாலும் கூட மிக நேர்மையான மனிதர். அதை விட அவரை நான் மிகவும் மதிக்கிறது, பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், காமராஜர் தான் அவருக்கு மிகப்பெரிய தெய்வம். தாய் தந்தைக்கு அப்புறம் தான் வணங்கும் தெய்வமாக இருவரை நினைத்திருந்தார். ஒரு காமராஜ், அடுத்தது அவருடைய அண்ணன் குமரியானந்தன். காமராஜரை பார்த்து பேசியிருக்காரா? ஆமாங்க, குமரியானந்தனுடைய தம்பி இல்லை, இளைஞர் காங்கிரஸ் தலைவராக குமரியானந்தனை நியமித்தவரே பெருந்தலைவர் காமராஜர் தான். குமரியானந்தன் கையை பிடிச்சிட்டு போய் காமராஜ் கிட்ட அறிமுகப்படுத்தினார்ல. அவருடைய எந்த கடைக்கு போனாலும் காமராஜ் படம் இல்லாமல் இருக்கும். அதை விட என்னன்னா, படி படி என்று காமராஜர் சொன்னார். நான் பார்த்துங்க, ஒரு நாள் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், டீ சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறார். அவர் பேர் முருகேசன், வண்ணாரப்பேட்டையில் இருக்கார். அவர் வட்டத்தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டத்தலைவர். என்னப்பா எப்படி இருக்க முருகேசன்? நல்லா ஏண்டா இப்படி தான் பேசுவார். இந்த வருஷம் உன் குழந்தைக்கு இன்ஜினியர் படிக்க வச்சோமே, ஃபீஸ் கட்டலையே. ஆமாண்ணே கட்டணுன்னு என்ன 2 நாளில். ஏண்டா வாங்கி போடா, வந்து வாங்கிட்டு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இப்போ நான் சொல்லிடுறேன், நீ வந்து அப்படி ஃபோன் பண்ணி வந்து பணம் வாங்கி போய் உன் பையனை படிக்க வை. பணம் ஃபோன் எதேச்சியாக பண்ணுறவனே, இந்த வருஷம் ஃபீஸ் கட்டிட்டியா, பணம் வாங்கிட்டியா ஆஃபீஸில் அப்படின்னு கேட்பார். ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திரு வசந்தகுமார். அவர் உயிரோடு இருந்த வரையிலங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரு வருமான தடுமாற்றம் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இருந்த வரைக்கும் இவர் தான் ஃபண்டு கொடுப்பாரா? அதாவது என்ன பண்ணுவாருன்னாங்க, எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபா இந்த பென்ஷன் பணம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ கவர்மெண்ட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் 110 பேச்சாளருக்கு மாசம் 1000 ரூபா அவங்க ஆஃபீஸ்லேருந்து போவோம். எல்லாருக்கும் போவோம், 1000 ரூபா போவோம். அது ஒரு ஏங்க 1000 ரூபான்றது ஒரு பெரிய இது தானே. கிராமத்தில் பேச்சாளர் அருமையாக பேசக்கூடியவனா இருப்பான், ரொம்ப தடுமாற்றம் இருக்கும். இந்த 1000 ரூபா வரும்போது அவனுக்கு ஒரு தெம்பு வரக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் அவர் இறக்கும் வரை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகே, இப்போ அவருடைய பிஸ்னஸ் ரிலேட்டபிளான விஷயங்கள் பார்த்தோம்னா, அவருக்கு இந்த கடை மட்டும்தான் பிஸ்னஸா, வேற ஏதாவது இருக்குமா? அதாவதுங்க அந்த கடைகளே இப்போ பார்த்தீங்கன்னா 120-21வது கிளை திறந்திருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. பிரம்மாண்டமான ஷோரூம்லாம் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியிலேயே ஒரு 4 பிரம்மாண்டமான ஷோரூம் திறந்திருக்காரு. அதாவதுங்க ஒன்று கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சுன்னா அங்கே 100 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிடும். மத்தியானம் 100 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு. சாப்பிட்டியா? இல்லை. நீ இல்லை. எத்தனை பேர் இருக்காங்க பாரு? 100 பேர். ஹோட்டல்லேருந்து வரவை இல்லை, இவங்களை கூட்டு போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பில்லை கொடுத்துட்டு வான்னு ஒரு ஆள் அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எட்ட முடியாத உயரத்துக்கு போனார். இந்த கடை மட்டும்தான் பிசினஸா, வேற ஏதாவது? இந்த கடையை கூடங்க நேர்மையா பண்ணாரு, வேற பிசினஸ்லாம் அவர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட் வேற அதெல்லாம் கிடையாது, அந்த பிசினஸ்லாம் அவர் கிடையாது. இதுலேயே அவர் மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் வியாபாரம் செய்து தன் கொள்முதல் செய்பவருக்கும் லாபம் கிடைக்கும் அளவில் தானும் அதில் ஆதாயம் அடைந்து மேலே வருவதற்குண்டான ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப கைத்தேர்ந்த மனிதருங்க அவர் வசந்தகுமார். ரொம்ப திறமைசாலி, நான் பார்த்ததுலேயே மிக திறமையான வியாபாரி. இல்லைன்னா 120 கடையை திறந்து வைக்க முடியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75% அவருக்கு சொந்தமான இடத்துல கடை வச்சிருக்காரு. ஒரு 25% வாடகை இருக்கும், 75% சொந்தமான கடைன்னா பார்த்துங்க, அந்த சொத்தோட மதிப்பு அதுதான். அவர் 600 கோடியோ என்னவோ காமிச்சார் அவர். அப்போது நேர்மையாக பிஸ்னஸ்ஸு, குழந்தைகள் படிக்க வேண்டும், எப்படி காமராஜர் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டாரோ அதை இவர் என்ன பண்ணார், அந்த படிக்காத வசதி இல்லாத காங்கிரஸ் குடும்பத்தில் மேக்சிமம் யார் போயிட்டாலும் அவங்க பசங்களை படிக்க வச்சுடுவார். எவ்வளோ கட்டணும்,
ஏங்க 1 லட்சம் 2 லட்சம் கூட கட்டுவாருங்க. 20,000 வாங்க, உடனே செக்கு போட்டு கொடுத்தாருப்ப, ஸ்கூல் பேர் என்ன சொல்லு, உடனே பணம் போயிடும். அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட்டுக்கு பேச்சாளர்களுக்கு போயிடும். இப்படி எல்லாருக்கும் பணம் கொடுத்து காங்கிரஸ்காரர்களுங்க அவரை பார்த்துட்டா தனக்கு பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை போய் பார்க்க முடியும். அவரை பார்த்தால் தனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று பார்க்க முடியும். அவரோட மகன் சினிமாவுக்கு வந்ததை அவர் விரும்பினாரா? அதாவதுங்க, சினிமா தேவையில்லை, இந்த வியாபாரத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும் தன்னுடைய மகன் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவருக்கு அது அவங்க மகன் சினிமா துறைக்கு போக வேண்டும் ஆதரிக்கப்படுவார், தடையாக இல்லை. அவர் சரி இருக்கட்டும், தன்னுடைய குழந்தை விரும்புகிறான், போகட்டும். அவருக்கு 2 ஆம்பளை பசங்க, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பேர் தமிழ்ச்செல்வி, 2 ஆம்பளை பசங்க, ஆனால் எல்லாம் தங்கமான பசங்க. அவங்களும் இப்போ தங்களால் முடிந்த உதவிகளை அவர் விட்ட பணியிலே முடிந்த அளவுக்கு தொடர்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அதே போல் அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இல்லைங்க பெரிய அவங்க அந்த அம்மா வீட்டுக்கே நான் போயிருக்கேன். யார் வீட்டுக்கு? வசந்தகுமாருடைய மனைவியினுடைய வீடு நெல்லைக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்க வீட்டில் போய் அவங்க மாமியார் கையால் சாப்பிட்ருக்கேன். அவங்க மாமனார் என்னுடைய நெருங்கிய நண்பர். யார்? வசந்தகுமாரனுடைய மாமனார் மிக மிக நெருங்கிய நண்பர். வசந்தகுமார் எந்த அளவுக்கு நண்பரோ அந்த அளவுக்கு நண்பர். சார், அவர் அரசியல்ல அவருக்கு ஏதாவது முரண் ஏற்பட்டிருக்கா யார் கூடயாவது? திமுக சார், அவர் அரசியல்ல முரண், அரசியல் மட்டும் இல்லை சார், தொழிலில் கூட முரண் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் அவரோட பழகி கோபம் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைங்க. முரண்பாடு யாரோட வச்சு. ஆனால் அவருடைய தீராத ஒரே ஒரு ஆசை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தான் வர வேண்டும். எப்படி சிவாஜி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தான் வர வேண்டும் என்று விரும்பினாரோ அது தடுக்கப்பட்டது மாபெரும் வரலாற்று குற்றம். அதே போன்றுதான் வசந்தகுமாரை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக்காதது காங்கிரஸ் கட்சி செய்த மாபெரும் வரலாற்று பிழை என்பதையும் நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய வர முடியல. அதாவதுங்க, சில பேர் அதுக்கு தடங்கள். ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு அதை விளக்குறேன். வசந்த் டிவி ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த வருஷம்? நான் நினைக்கிறேன் ஒரு 20-22 வருஷம் முன்னால், 2006 அந்த நேரத்தில் நானும் அவரும் தான் டெல்லியில் இருக்கோம். அவர் கூட என்ன நினைப்பாருன்னா, நீங்கள் என் கூடவே இருக்கணும்னுவார். என்ன எனக்கு கொஞ்சம் வேலை, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் என் கூட தான் இருக்கணும்னுவார். டெல்லி போனாலும் டெல்லிக்கு போயிட்டு 2 பேரும் வசந்த் டிவி ஓப்பன் பண்ணுறதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஓப்பன் பண்ணலான்னு அம்மையார் எங்கள் அன்னை சோனியா காந்தி ஒப்புதல் கொடுத்துட்டார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நம்பர் 24 அக்பர் ரோடில் வசந்த் டிவியை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க வசந்த் டிவி. எல்லாம் செட்டுக்கிட்டெல்லாம் போட்டாச்சுங்க. செட்டு போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. போனோம், நானும் வசந்தகுமாரெலாம் பார்வையிட்டோம். இதுக்குள்ளே அகமது பட்டேல் கூப்பிட்றாரு. அகமது பட்டேல்கிட்ட போனோடனே அகமது பட்டேல் சொன்னார். அகமது பட்டேல் யார்? அகமது பட்டேல் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர். அன்னைக்கு அவர் இன்னைக்கு இல்லாததை தான் சார் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்காரன். அப்போ என்ன ஆயிப்போச்சு, அவர் என்ன சொன்னார்னா, திரு வாசன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள வசந்த் டிவியை ஓப்பன் பண்றீங்க, நாளைக்கு நான் ஒரு டிவி லான்ச் பண்ணுவேன், எனக்கு இந்த இடம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மானா அன்னை சோனியா காந்தி கிட்ட சொன்னேன், அது மாதிரி கொடுக்க முடியாது. வசந்த் நம்ம ஒரு செல்ல பிள்ளை மாதிரி நம்ம காங்கிரஸ்காரங்களுக்கு உதவியாக இருக்கிறாரு, அவரை பற்றி தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்க முடியாது, பெரிய பரோபகாரி, நம்ம கட்சிக்காரங்களுக்கு உதவக்கூடியவர் என்ற முறையில் அவருக்கு நான் இங்கே திறக்கலான்னு சொன்னேன். அப்போ ஒன்று பண்ணலான்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டபோது, சோனியா காந்தியினுடைய வீட்டில் நம்பர் 10 ஜன்பத்துக்குள்ளேயே அந்த செட்டை மாற்றி போட்டு அங்கே லான்ச் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. வசந்த் டிவி சோனியா காந்தி வீட்டிலே, சோனியா காந்தி வீட்டில் தான் லான்ச் பண்ணது வசந்த் டிவி. இந்த செட்டு நம்பர் 24 அக்பர் ரோட்லேருந்து நம்பர் 10 ஜன்பத்துக்கு இந்த செட்டை அப்படியே மாற்றி கொண்டு போய் அங்கே வச்சு லான்ச் பண்ணோம். அந்த அக்பர் ரோடு சென்னையில் இருக்கா டெல்லியில் இருக்கா? டெல்லியில் இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய அக்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செட்டை அப்படியே சோனியா காந்தி வீட்டுக்கு மாற்றினாங்க. வீட்டுக்கு மாற்றி சோனியா காந்தி திறந்து வச்சாங்க. அதனால் தடுக்கப்பட்டுச்சு. இப்போ புரிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு சுலபமாக ஏன் தலைவராக்கப்பட்டது, யாரால தடுக்கப்பட்டது, எந்த கூட்டம் தடுத்தது என்பது புரிஞ்சிடுச்சிங்களா? இவ்வளவுதான். வசந்த் டிவி ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. ஏன் சேனல் ஆரம்பிக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவதுங்க, அவங்களுக்கு என்னன்னா, அந்த சேனல் வந்ததுன்னா நமக்கு ஆதரவாக இருக்காது. அதே நேரத்தில் திரு வாசன் அவர்களுக்கு எதிர்ப்பாகவும் அவர் இருக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்தது இல்லை. ஏன் அப்புறம் வாசன் மட்டும் எதிர்த்தாரு?
நீங்க சிவாஜியை தலைவராக்காம தடுத்தது மட்டும் இல்ல, பாபநாசத்துல சிவாஜி தோத்து போனதுக்கு காரணமும் அந்த கூட்டம் தான் காரணம். 1000 ஓட்டுல சிவாஜி தோத்து போயிட்டாருங்க பாபநாசத்துல. இப்ப எவ்வளவு பெரிய லீடருங்க சிவாஜி, தோக்கலாமா அவரு? தோக்க விட்டுருக்கலாமா நம்ம? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அவரும். அப்போ இதே தான் சிவாஜியை மாநில தலைவராக வரவிடாமல் தடுத்த அதே கூட்டம்தான் திரு வசந்தகுமார் அவர்களையும். காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் வந்தால் நமக்கு இடைஞ்சலாக இருப்பார்கள் அப்படி என்ற ஒரே நோக்கம்தான் திரு வசந்தகுமார், திரு சிவாஜி கணேசன் போன்றவர்கள். ஏனென்றால் சிவாஜிக்கு காமராஜர்னா சிவாஜிக்கு உயிர், அதே மாதிரி காமராஜருக்கும் சிவாஜி மேலே உயிர். திரு வசந்தகுமார், திரு குமரி அனந்தன் போன்றவர்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் திரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய அறக்கட்டளைக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள். காமராஜர் என்று ஒரு வார்த்தையை நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னா என்ன வேணாலும் செய்வார். அப்படி ஒரு மனிதர். பல ஏழை குழந்தைகளை படிக்க வைத்தவர், காங்கிரஸ் குழந்தைகளை படிக்க வைத்தவர். இன்றைக்கு பல காங்கிரஸ் குடும்பங்கள் வீட்டிலே அடுப்பு எரிகிறது சொன்னால் அதற்கு வசந்தகுமார் காரணம். என்னுடைய நண்பர் என்று சொல்லுவதிலே பெருமை கொள்கிறேன். அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொரோனா அட்மிட் ஆகிறதுக்கு போனவுடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொன்னேன், எங்கே அப்போலோவில் இருக்கிறீங்க, ஏதோ கொரோனா வந்திருக்காங்க. ஆமாம்மா, என் மனைவிக்கும் வந்திருக்குங்க, நாங்கள் 2 பேரும் தான் அடுத்தடுத்து. நான் சொன்னேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் அப்போலோ ஒன்றும் குறைச்சி சொல்ல, நீங்கள் நேராக கன்னியாகுமரியில் இருக்கிறத கொஞ்சம் சிரமப்பட்டு காரில் கன்னியாகுமரியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருங்க. அங்கே கொரோனா வந்தவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிட்டாங்க. அன்னைக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க அத்தனை பேரை படிச்சுட்டாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் போய் இணைஞ்சாங்களோ அதில் ஒரு 75% பேர் இறந்து போயிட்டாங்க. இவரையும் சேர்த்து. எனக்கு கடுமையான கொரோனா எனக்கு வந்தது, கடுமையான கொரோனா. நான் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். எங்க சென்னையிலையா? ஆமாம். அப்போ எனக்கு சொன்னாங்க, என்னங்க நீங்கள் அங்கே போகலாமே இங்கே போகலாமே. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போனேங்க. ரொம்ப நல்லா ஆக்கி அமைச்சாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்ந்தவங்க 90% பேர் படிச்சுக்கிட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்ந்த 75% பேர் இறந்து போனார்கள். அதில் திரு வசந்தகுமாரும் ஒருவர். என்ன பண்ணாங்க? அதாவது ஒன்றும் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க யாரும் எந்த ஆஸ்பத்திரிலையும் ஒரு உயிர் போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எந்த டாக்டரும் நினைக்க மாட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் என்னன்னா, அரசாங்க ஆஸ்பத்திரியில் அதுக்கு உண்டான உரிய சிகிச்சை கொடுத்தாங்க. இப்போ தனியார் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, இங்கே இப்போ ஒரு இயல்பாகவே வசதியானவர், ஏதோ ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த ஊசி போட்டவங்க அத்தனை பேருமே இறந்து போனதா அப்போ தகவல். தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் அதை போட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, சில மூலிகைகள் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, போனவன் அத்தனை பேரும் பொழைச்சி வந்துட்டான். ஆனால் தனியார் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு உயர் ரக மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதில் பாதிப்பு உண்டானது. அதில் தான் அவருக்கு என்னங்க, என் கூட நல்லா பேசுகிறாருங்க, அவங்க மனைவியும் வாங்கி பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அங்கே போயிடுங்க, அப்படி இல்லையா ஓமந்தூராருக்கு போயிடுங்க, அது நல்லா இருக்குங்க. நீங்கள் வசதியானவர், நிறைய வசதியானவர் போய் ஜிஹெச்சில் சேர்ந்தா என்ன அப்படி இல்லை நான் அப்படி பார்க்குறாளா, நீங்கள் என்ன என்கிட்ட இப்படி சொல்கிறீங்களே, நான் அப்படி பார்க்க மாட்டேன். தெருக்கடையில் கூட உட்காந்து டீ சாப்பிடுவேன், தெருவில் ரோட்டில் விற்கிற கடையில் கூட இட்லி வாங்கி சாப்பிட்ருவேன். நம்ம 2 பேரும் கூட அப்படி பண்ணியிருக்கோம்ல, நான் அப்படி பார்க்குற ஆள் இல்லை, இருங்க டாக்டர் வரட்டும் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னார். டாக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவரை நம்புகிறேன். சரிங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இருங்க. என்ன கட்சியில் இறந்து போயிட்டார். அதான் லாஸ்ட்டாக பேசினதா? அதான் லாஸ்ட். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.